நண்பர்களே, நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டு பயணம், அதுவும் இந்தியா மாதிரி ஒரு நாட்டிலேருந்து போயிட்டு வரீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புதுசாக மைண்டில் வந்து ஹிட் ஆகும். அந்த வகையில் நம்மளுடைய 7 நாள் பயணம் வந்து ஒரு 12 நாள் ஆச்சு இல்லையா துபாயில். ஸோ துபாய் முடிஞ்சு மஸ்கட்டுக்கு போய் அங்கேருந்து நம்ம விமானத்தில் இறங்குறோம். பல வருஷமாக இது வரைக்கும் நம்ம கேட்ட ஒரு விஷயம் எனக்கு புதுசாக தெரிஞ்சது. நம்ம ஊரில் ஒலிக்கக்கூடிய அந்த ஹார்ன் சவுண்டு, அந்த கேப் டிரைவர்ஸ்லாம் கீங் 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 கீன்னு ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் அடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக முதல் தடவை தெரிஞ்சுது. நம்ம லோக்கலில் இருக்கும்போது கொஞ்சம் என்னடா இதுன்னு பார்த்துருப்போம், எரிச்சல் பட்டிருப்போம். பட் ரொம்ப ஒரு புதுசாக தெரிஞ்சுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் போனது துபாய் யுஏஇ, அந்த அரபு நாடு தான் நம்மளுடைய முதல் சர்வதேச பயணம். அங்கே இந்த மாதிரி ஹார்ன் சவுண்டு கேட்குறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். முடியாத கட்டத்தில் அடிக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் அடித்தாலும் சுற்றி எல்லாரும் ஏதாவது பெரிய விஷயமாங்கிற அளவுக்கு அது ஒரு சீரியஸான விஷயமா வச்சுருக்காங்க. அந்த நாய்ஸ் பொல்யூஷன் அப்படிங்கிற விஷயத்த அவங்க அவ்வளோக்குள்ளே பண்ணுறாங்க. நம்ம ஊரில் அது கிடையாது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம ஆஃபீஸ் போயிட்டு பெங்களூரில் வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கோம். ஒரு முதியவர், ஒரு ப்ளம்பர் மாதிரி இருந்தது. கையில் வந்து அந்த டூல் பாக்ஸ்லாம் ஒரு பேக்கில் வச்சுட்டு, அவருக்கு பெட்ரோல் தீர்ந்துச்சா இல்லாட்டா வண்டி ஸ்டார்டிங் ட்ரபுளாக என்னன்னு தெரியல, நடுவில் வண்டி நின்றுச்சு. என் முன்னாடி தான் அவர் போயிட்டு இருந்தார், ஸ்லோவாக போயிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் நின்றுச்சு. அவர் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கார், ரொம்ப கஷ்டப்படுறாரு. பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வண்டி, கேபு, லாரி எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹாரன் சவுண்ட் அடிக்கிறாங்க. அதில் பாவம் ஒரு பதறி போய் என்ன பண்ண தெரியாமல் அந்த அந்த முயற்சி ஆன் பண்ணுற முயற்சியை விட்டுட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு தள்ளி சைடில் கொண்டு போயிட்டாரு. இந்த அளவுக்கு ஒரு அவசரம், அதுவும் பார்த்தீங்கன்னா நான் அலுவலகம் முடிச்சு சாயங்காலம் வீட்டுக்கு வர டைம் தான், அலுவலகம் போகக்கூடிய டைம் கூட இல்லை. இந்த அளவுக்கு ஒரு அவசரம் வந்து நான் சிக்னல்லையும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு ரெட் சிக்னல்லேருந்து க்ரீன் சிக்னல் போட்டு ஒரு 0.1 செகண்ட்லேயே வந்துடுவாங்க கிங் கிங் கின்னு சொல்லிட்டு. அதிகபட்சம் முன்னாடி ஒருத்தர் பார்க்குறத உடனே, முன்னாடி ஒருத்தர் மூவ் ஆகிறத உடனே கவனிக்கலாலும் கொஞ்சம் சமயத்தில் அவங்க அதை கவனித்து போகிறாங்க. பட் ஏன் இந்த ஒரு அவசரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு பயங்கரமாக தோணுச்சு. இந்த வீடியோ பார்க்குற பல பேர் வந்து பைக் கார் ஓட்டக்கூடிய ஆளாக இருப்பீங்க. தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணாதீங்க அப்படிங்கிறது நான் சொல்லணும்னு தோணுச்சு. சந்திப்போம்.